அது 8 அடுக்கு மாடி கட்டி கட்டிடத்தை கட்டிவிட்டு 8 அடிக்குள் வந்து படுத்தான். மண்ணை கொட்டி அவன் வேலி எடுத்தான். என்னடா ஐஎம் டன்னு சொல்லிட்டு போனவன் திடீர்னு 10 நாளே திரும்பி வந்துட்டேன்னு கேட்டீங்கன்னா வர வச்சுட்டாங்களே. இது என்னடா ஸ்கிரிப்ட்? ஆர்சிபியும் சிஎஸ்கேவும் ஒரு நாக் அவுட் மேட்ச் மாதிரி ஆகி அதுல ஒருத்தன் தோத்து அதுக்கு ஒரு பெரிய சண்டை நடந்து அது முடியறதுக்குள்ள ஜெயிச்சா மறுபடியும் போய் தோத்து அதுக்கு ஒரு சண்டை வந்து எனக்கு எல்லாமே சுத்தமான மாதிரி இருக்குப்பா. என்னடா நம்ம மட்டும் செத்த போன மாதிரி கடைசி இருக்கோமே, கூட யாரும் இல்லைன்னு நினச்சேன். எல்லாம் ஃபாஸ்ட்டாக முன்னாடி போகிறாங்களேன்னு நினச்சேன். எனக்கு ஆக்சுவலாக அந்த ஐபிஎல் வீடியோ எடுக்கும்போது எனக்கு இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியாது. அந்த ஸ்டேஜில் வந்து இந்த ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச் நாக் அவுட் மேட்ச் ஆகும்னு எனக்கு தெரியாது. அதுக்குள்ளே எவ்வளோ நடக்கும்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷம். பார்த்துக்கிடுங்க. போய் இப்போதான் மேட்ச் முடிஞ்சிருக்கு, ஆர்சிபி மேட்ச் முடிஞ்சிருக்கு. இப்போ ஒரு சண்டை சலசலப்பு போய்கிட்டு இருக்கு. வீட்டுகள்லாம் வெளியே வருது. என்னென்ன சொல்லலாம்? இன்டர்நேஷனல் மேட்ச்னா கோலிகிட்ட தாண்டா வரணும் இவன் சொல்றதும், 5 கப் வச்சிருக்கோம் இவன் சொல்றதும், 2016-17 எங்க ஊக்க போனீங்கன்னு இவன் கேட்கறதும், 2016-17 இருந்து நீ என்ன ஊக்கணும்னு இவன் சொல்றதும். அப்பா மோசமா இருப்பா. தாண்டா ஐபிஎல். ஓகே, ஹலோ ப்ரோஸ்கீஸ், வெல்கம் பேக் another ஹாப்பி வீடியோ. எல்லாருக்குமே இது ஆக்சுவலாக ஹாப்பி, ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு தவிர. அவனுமே ஒரு பக்கம் ஹாப்பியாக தான் இருக்கும். சும்மா ஸ்டேன்னு போயிட்டு இருந்தான். அவன் கூட எங்க எடுத்து எங்கேயோ இருந்து பார்த்தா அது பேசுல இருந்து வேகமா ஃபாஸ்டா வந்து சிஎஸ்கேவை தள்ளி விட்டு இவனும் கீழே வந்துட்டான். நாங்கள் ஆல்ரெடி கீழே விழுந்திருந்தோம். 3 பேர் சேர்ந்து சமத்தியாக வாங்கிட்டு IPL 2024 ஒரு முடிவுக்கு வருகிறதுங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் கூட பரவாயில்ல, தோத்துட்டாங்க வெளியே போயிட்டாங்க. இவனுங்க தோத்துட்டாங்க வெளியே தான் போயிட்டாங்கன்னு ஒரு முடிவே ஆயிடுச்சு. 7 மேட்ச் லாஸ் ஆயிடுச்சு, அவ்வளோதான் கதை முடிஞ்சுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஹோப்பை கொடுத்து இவ்வளோ தூரம் ஃபாஸ்ட்டாக வந்து சரி ஓகே இந்த வீடியோ வந்து நான் யாரையும் மார்க் பண்ணுறதுக்கோ இல்லை சிஎஸ்கே ஃபேன்ஸை பற்றி சிரிக்கிறதுக்கோ ஆர்சிபி ஃபேன்ஸை பற்றி சிரிக்கிறதுக்கோ நான் வரல. நான் இங்கே சந்தோஷமாக இருக்கேன்றதை பதிவு செய்ய தான் நான் வந்திருக்கேன். எனக்கு என்னன்னா இது ஒரு கேனன் ஈவெண்ட், இட்ஸ் ஜஸ்ட் 1 பாசிபிலிட்டிஸ்னு அப்படி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் காட்டுவான்ல, அந்த மாதிரி ஒரு ரொம்ப 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 அபூர்வமான விஷயம். சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் அது ஒரு நாக் அவுட் மேட்ச் ஆகிறதே ஒரு அதிசயம். அதுலேயும் சிஎஸ்கே ஜெயிச்சிருந்தா அவ்வளோ நடந்திருக்காது. ஆர்சிபி ஜெயிச்சு அதுக்கு கோலி அப்படி செலிப்ரேட் பண்ணி அதுக்கு ஒரு சண்டை வந்து அதுக்கப்புறம் இவங்க போயிட்டு இவங்க தோத்து, இதெல்லாம் நீங்க வந்து சொல்லலாம் என்னடா நீங்க மும்பை இந்தியன்ஸ் இருக்க நிலைமைக்கு நீ வந்து பேச. நான் ஒத்துக்கிறேன் ஐ ஆம் சரண்டர். குணத்தை பிறந்தாடா சொல்ல முடியும். பட் எனக்கு என்னன்னா இந்த சைடு நல்லா போயிட்டு இருக்கும்போது என்னதான் வந்து நான் வந்து சிஎஸ்கே ஜெயிக்கிறத பார்த்து நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாலும் ஒரு பக்கம் கஷ்டமா இருந்துச்சு. நம்ம இப்படி இந்த நிலைமையில இருக்கோம், இவன் பாட்டு ஃபாஸ்ட்டாக நல்லா ஜெயிச்சுட்டு போயிட்டு இருக்கானேன்னு ஒரு பக்கம் கஷ்டமா இருந்துச்சு. சரி பரவாயில்ல, எவ்ரிதிங் இஸ் பேக் டு நார்மல் நவ். அவ்வளோதான், அடுத்த வருஷம் எல்லாத்தையும் கடைங்க முதல்ல ஆரம்பிப்போம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னு நினச்சேன். போன வீடியோ கிரிக்கெட் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஹர்திக் பாண்டியா மேலே அவ்வளோ ஆவேசமாக பேசிகிட்டு இருந்தேன். இவர் ஏன் எவ்வளவு ஆவேசப்படுகிறார் அப்படி பேசியிருப்பேன். நிறைய பேர் என்ன நினச்சிட்டிங்கன்னா ஐ ஹேட் த பிளேயர் ஹர்திக் பாண்டியான்னு நினச்சிட்டிங்க. வெல் எஸ், பட் ஆக்சுவலி நீங்கள் நினச்சதை நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன், ஏன்னா அந்த வீடியோ அப்படி தான் நான் இருக்கும். பட் த பாயிண்ட் இஸ் ஐ டோன்ட் ஹேட் எனி பிளேயர். டு ஐ ஹேட் ஹர்திக் பாண்டியா? நோ. Do I hate his actions? Absolutely fucking yes. அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன் ஹர்திக் பாண்டியா ஒரு நல்ல பிளேயர் தான். நான் எந்த இடத்துலையும் ஹர்திக் பாண்டியாவுக்கு பேட்டிங் ஆட தெரியாது, பவுலிங் ஆட தெரியாது, வேஸ்ட் பிளேயர் நான் சொல்லவே இல்லை. ஏன்னா ஐ நோ ஹிஸ் பொட்டன்ஷியல், பட் ப்ரோ இஸ் நாட் யூசிங் ஹிஸ் பொட்டன்ஷியல். அவனோட வேலை ஆங்கரிங் கிடையாது. அவன் வந்து 5 பால் சுற்றுறான்னா 2 6 கண்டிப்பாக கனெக்ட் பண்ணுவான்னும் போது அவன் எதுக்கு ஆங்கரிங் பண்ணுறான்னு புரியல. இஸ் அ வெரி குட் பவுலர். மிடில் ஓவர்ஸில் 2-3 ஓவர் ஈஸியாக அவனை வச்சு போடலாம், நல்லா எக்கனாமிக்கலாக போடலாம். அவன் எதுக்கு நியூ பால் எடுக்கிறான்? பும்ரா வச்சுட்டு எதுக்கு நியூ பால் எடுக்கிறான்? இதுதான் என்னோட கேள்வி. நல்லா அடிச்சிட்டு இருந்த திலக் வர்மாவை குறை சொல்றான், இன்னும் நல்லா அடிச்சிருக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது தான் காண்டாகுது. ஸோ எஸ், ஐ டோன்ட் ஹேட் ஹர்திக் பாண்டியா, பட் ஐ ஹேட் ஹிஸ் ஆக்ஷன்ஸ் ரைட் நவ். அதுவுமே நாளைக்கு அவன் நல்ல பிளேயர் ஆனால் ஆப்வியஸ்லி ஐ நாட் கோனா ஹேட் ஹிம். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறீங்க, இப்போ நான் ஹர்திக் பாண்டியா சொல்லிட்டேன்னா கடைசி வரைக்கும் அவன் மேல அதே ஜட்ஜ்மெண்ட் தான் இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க.
பட் தட்ஸ் நாட் ஹவு இட் ஒர்க்ஸ். 2021 சிவம் துபேவை வந்து ஃபுட் ஒர்க்கே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ வந்து நான் அதே வீடியோவில் தான் சிவம் துபேவுக்கு பாராட்டினேன். அடுத்த மேட்ச் நல்லா பண்ணடா. ஸோ என்னுடைய ஜட்ஜ்மெண்ட்ன்றது அந்தந்த டைமுக்கு தான். இப்போ என்ன நடக்குதுன்றதுக்கு தான் சொல்ல முடியும். இப்போ இன்னைக்கு வந்து என் மேலே உங்களுக்கு வேற ஜட்ஜ்மெண்ட் இருக்கலாம், நாளைக்கு அது மாறலாம், நாளானைக்கே அது வேற மாதிரி இருக்கலாம். சேலுக்கு தான் நம்ம வந்து ரியாக்ட் பண்ண முடியுமே தவிர பிளேயருக்கு ரியாக்ட் பண்ண முடியாது. நம்ம பிளேயருக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம ஒரு கண்ணி ஆயிடுவோம். ஹர்திக் பாண்டியா என்ன பண்ணாலும் நல்லவன்ற மாதிரி ஆகிடும். அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா என்ன தான் பண்ணாலும் கெட்டவன்ற மாதிரி ஆகிடும். அப்படிலாம் கிடையாது. விஷயம் பண்ணுறாங்கன்னா அதை கிரிட்டிசைஸ் பண்ணணும். ஆனால் என்ன, நான் கொஞ்சம் கோவத்தோட ஆவேசத்தோட கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா யூ நோ இட். நிறைய பேர் ரோஹித் சர்மா பேட்டிங் பற்றி நீ ஏன் பேசுங்கிட்டாங்க. நான் அந்த வீடியோவில் ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சி டிசிஷன்ஸ் மட்டும்தான் பற்றி பேசியிருந்தேன். பட் அதுக்காக நான் am I gonna defend ரோஹித்? நோ. கேகேவோட அந்த மேட்ச்லாம் ஆனதெல்லாம் ஒன் ஆஃப் த ஒஸ்ட் மேட்ச் எவர். அதை வந்து நான் போய் டிஃபெண்ட் பண்ணவே போகிறது இல்லை, டிஃபெண்டும் பண்ண மாட்டேன். ஸோ எஸ், நீங்கள் வந்து நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டுட். எனக்கு என்ன ஒரு ஹிட் ஆச்சுன்னா, ஒருத்தன் கீழே இருக்கும்போது டோன்ட் கிக் ஹிம் வென் இஸ் டவுன் அப்படின்ற மாதிரி யாரோ 2 கமெண்ட் நான் பார்த்தேன். அதுதான் எனக்கு வந்து இதை பேச வச்சுச்சு. இந்த பாயிண்ட் ஐ ஹாவ் ஒன் பிரின்சிபிள். எதை ஃபாலோ பண்ணுறேனோ இல்லையோ இதை ஃபாலோ பண்ணுறேன். நெவர் கிக் அ மேன் வென் இஸ் டவுன். அதே மாதிரி தான் ஹர்திக் பாண்டியாவுக்கு நான் பண்ணது அப்படின்ற மாதிரி சிலர் சொல்லும் போது எனக்கு ஓகே ஐ ஷுடன்ட் ஹவ் டன் இட் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதனால இந்த எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்குறேன். ஐ டோன்ட் ஹேட் ஹர்திக் பாண்டியா. நாளைக்கு அவன் நல்லா ரன் அடிச்சான்னா எல்லாருக்குமே நல்லது தான், இந்தியாவுக்கும் நல்லது தான். இப்போ நான் மும்பை இந்தியன்ஸ் அழியணுன்ற மாதிரி பேசுவேன். பட் என்ன பண்ணுறது, அது வீட்டு பிரச்சனை அப்படிதான் இருக்கும். நாளைக்கு அவன் ஏதாச்சும் நல்ல டிசிஷன் எடுத்தா திரும்பி தான் போகணும். 2020 நீங்க பண்ணாத விஷயமாடா தோனியவே திட்டிகிட்டு இருந்தீங்க. ருத்துராஜ் ஏன்டா எவ்வளோ நாள் பதுக்கி வச்சிருந்தீங்க. எவ்வளோ சண்டை உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வந்துச்சு. இதே மாதிரி எங்கள் குடும்பத்துலேயும் பிரச்சனை வரும். 1 ஃபேமிலி இப்போ 5-6 ஃபேமிலி ஆயிடுச்சு. மறுபடியும் 1 ஃபேமிலியாக நாங்கள் சேர்ப்போம். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, கடந்த 3 வருஷத்தில் எதுவுமே மும்பை இந்தியன்ஸ் பண்ணலை, அதனால தான் கேப்டன்சி மாற்றிட்டாங்க. நான் என்ன கேட்குறேன், சிஎஸ்கே 2011 கப் அடிச்சு, 2012 அடிக்கல, 13 அடிக்கல, 14 அடிக்கல, 15 அடிக்கல, 16, 17 பற்றி நான் பேச மாட்டேன். 18 தான் அடிச்சாங்க. நடுவில் எவ்வளோ கேப் இருக்குது, 7 வருஷம். தலை ஃபார் ரீசன் 7 வருஷம் அப்புறம் கப் அடிக்கிறாங்க. அது வரைக்கும் தோனி தானே கேப்டன் பண்ணிட்டு இருந்தான். பிகாஸ் தோனி இஸ் சிஎஸ்கே. அந்த அளவுக்கு அவனை ரெஸ்பெக்ட் பண்ணாங்க, இப்பயும் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ரெஸ்பெக்ட் இங்கே கொடுக்கல ரோஹித்துக்கு. தட்ஸ் ஆப்வியஸ்லி gonna affect team's atmosphere. This is not just about Hardik Pandya. அவன் அப்படிதான் வரப்போறானா, there's a way for it. வந்து இந்த சீசன் ஜஸ்ட் ஒரு பிளேயர் ஆடிட்டு அதுக்கப்புறம் கேப்டன்சி வாங்கியிருக்கலாம். இல்லை அடுத்த வருஷமே வந்திருக்கலாம், 2024 வந்திருக்கலாம். ரெண்டுமே பண்ணாமல் நடுவில் வந்துட்டு இப்படி பண்ணால் ஆப்வியஸ்லி இட்ஸ் கோனா ruin everyone's career. ஸோ எஸ், இதுதான் என்னுடைய என்னது ஒப்பீனியன். ஐ டோன்ட் ஹேட் எனி ஒன். ஒரு பக்கம் பார்க்க ஹர்திக் பாண்டியா பார்க்க பாவமாக தான் இருக்குது. பட் இஃப் யூ டோன்ட் கிரிட்டிசைஸ் ஹிம் நவ், he won't change. சரி, ஓகே. இப்போ நம்ம மறுபடியும் சிஎஸ்கே ஆர்சிபி கதைக்கு வருவோம். நான் வந்து எதுவும் பேச போகிறது இல்லைப்பா. நிறைய பேர் இப்போ மீம்ஸ் போட்டு தள்ளிட்டு இருப்பாங்க இந்த மேட்சுக்கு அப்புறம். இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி வந்து இருந்துச்சு. இதுதான் அந்த ஸ்டோரி. 2010 to 2023. After Dhoni, Kohli is my favorite cricket. Nothing including racist and personal abuse RCB fans can make me hate him. இது வந்து 2023 வரைக்கும். 2024 வந்து கோலி ஆகுது, கூடாகுது. Fan base so toxic that they have made me hate the best version of Kohli. இவராச்சு 2023 வரைக்கும் தான் இந்த ஸ்டேஜில் இருந்தார். நான் 2020 மாறிட்டேன். இந்த கண்ணன் தேவன் தீப்பொடி சிஎஸ்கே இப்படி இப்படின்னும் போதே நான் அது வரைக்கும் கோலிக்காகவாச்சும் ஜெயிச்சிடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். 2020 கரெக்டாக அப்போ தான் வந்து கேப்டன்சி வந்து நான் விளைவிக்கிறேன்னு சொல்லுவாப்புல. இந்த வருஷமாச்சு ஜெயிச்சோன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த கண்ணன் தேவன் தீப்பொடி விஷயம் நடந்துச்சு. நான் அப்போலேருந்து ஜெயிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைமையில இருந்தேன். இப்போ அந்த நிலைமையெல்லாம் இல்லை. ஏன்னா சொல்கிறேன், முதல் ஸ்டோரியை பார்த்துருவோம். என்ன போட்டிருக்காரு அவர் ரியாக்ஷன் பார்ப்போம் மேட்சுக்கு அப்புறம். எனக்கு என்னன்னா, இது க்ரௌடை பார்த்து ஃபக் ஆஃப்னு கத்துனா எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏய், வண்டியில் நானும் இருக்கேன்டா. இந்த விஷயம் இருக்குல்ல, ஃபேன் பேஸ் வந்து டாக்ஸிக்காக இருக்குது, அதனால் அந்த டீம் வந்து கப் அடிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நானே சொல்லியிருக்கேன். அதுக்கு நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, இப்போ ஆர்சிபியில் யாராச்சும் ஒருத்தர் வந்து கேஷ் ட்ராப் பண்ணிட்டாலோ ஏன்னா டக் அவுட் ஆனாலோ அவங்க ஃபேன்ஸ் எல்லாம், ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் அந்த பிளேயர்கிட்ட போய் வந்து பர்சனல் அப்யூஸு, அவங்க இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் போய் அப்யூஸ்லாம் பண்ணுவாங்க. இது ஆர்சிபி ஃபேன்ஸ் மட்டும்தான் பண்ணுறாங்களான்னா இல்லை, சிஎஸ்கே ஃபேன்ஸும் பண்ணியிருக்காங்க, மும்பை ஃபேன்ஸும் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு பெரிய ஃபேன் பேஸ் வந்துச்சுன்னா அவங்களும் பண்ணுவாங்க. எவ்வளோ ஏன் எஸ்ஆர்எச் ஃபேன்ஸ் இந்த வருஷமே பண்ணியிருந்தாங்க. ஸோ த பாயிண்ட் இஸ், எந்த ஃபேன் பேஸ் வந்து மோஸ்ட் டாக்ஸிக்னே சொல்ல முடியாது, ஆனால் சொல்லலாம்
எப்படி தெரியுமா? லெட் மீ எக்ஸ்பிளைன். இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் அ லூசு குடி இஸ் 1 out of 10. அதாவது 10ல் ஒருத்தர் லூசு குடியா இருப்பான். இப்போ இப்படி வச்சுப்போம். RCBக்கு 1 லட்சம் ஃபேன்ஸ் இருக்காங்க, CSKக்கு 70,000 ஃபேன்ஸ் இருக்கு, மும்பை இந்தியன்ஸ்க்கு 50,000 ஃபேன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ ப்ராபபிலிட்டி கூட வருவோம். 1 லட்சம் பேர்ல 10ல் ஒருத்தர் லூசு குடினா 10,000 லூசு குடி இருக்காங்க. ESKல 7,000 லூசு குடி, 7,000 லூசு குடிங்க இருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ்ல 5,000 லூசு குடி இருக்காங்க. The point is லூசு கூடி இஸ் அ கான்ஸ்டன்ட். அங்கே 1 லட்சம் ஃபேன் பேஸ் இருக்கனால தான் அங்கே பிரச்சனை. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, ஹூ ஹாஸ் த பிக்கஸ்ட் ஃபேன் பேஸ் இன் இந்தியா? கோலி, தோனின்னு சொல்லலாம், பட் ஆக்டிவாக ஆன்லைனில் இருக்கிறதுல அதிக ஃபாலோவர்டாக இருக்க ஆள் யாருன்னா கோலி. ஸோ அவனுங்க பண்ணுறது அப்படி தான் தெரியும், பட் அதை நான் டிஃபெண்ட் பண்ணல. This is the reality. ஏன்னா எனக்கு தெரியும் மும்பைக்குலாம் அவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ்லாம் கிடையாது. ரோஹித் சர்மா நல்லா கப் அடிக்கிற வரைக்கும் ஒரு ஃபேன் பேஸ் இருந்துச்சு, அந்த டாக்ஸிசிட்டி இருந்துச்சு. கடந்த 2-3 வருஷத்தில் அமைதியாயிட்டானுங்க, ஏன்னா ஒன்றும் இல்லை. தே ஹேவ் நத்திங் டு ஷோ ஃபார் தெம்செல்ஸ். ஆனால் RCB ஃபேன்ஸ் அப்படி கிடையாது. லூசு குடிகள் அதிகமாக இருக்காங்க, ஃபேன் பேஸ் பெருசாக, அதுவும் இல்லாமல் 17 வருஷமாக கப் அடிக்கல. ஸோ தே கிரியேட் தேர் ஓன் ஹாப்பினஸ். ஸோ அதனால அவங்களுக்கு ரெடியாக முட்டு வச்சிருப்பாங்க. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், இஃப் ஐம் நாட் ராங், 1 out of 10 ப்ராபபிலிட்டி எப்பயுமே மாறாது. இதுதான் உண்மை. RCB ஃபேன்ஸ் டாக்ஸிக் கிடையாது, இந்தியன்ஸ் ஆன ஹோலே டாக்ஸிக் தான், அவ்வளவுதான். ஏன்னா பெண்கள், இது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம், நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பெண்களுக்கு BTSனா, ஆண்களுக்கு கிரிக்கெட், ஆண்களுக்கு UFC, ஆண்களுக்கு ஃபுட்பால். இதுதான் உண்மை. நல்லா யோசிச்சுப்பாரு, உனக்கே தெரியும். சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ CSK ஃபேன் ஒருத்தர் தோனி 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 சொல்லி CSK ஃபேன்ஸே அவனை அடிச்சுட்டு இருந்தாங்க, அவ்வளோதான். அந்த 10ல் ஒருத்தர் அவர். அந்த 10ல் ஒருத்தர் செய்கிறனால 9 பேருக்குமே கெட்ட பேர். அதை நம்மளால் ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது, ஏறிக்கிட்டே தான் போகும். நான் என்ன சொல்ல வரேன்னா, எதுவுமே சொல்ல வரல. என்ன வேணா பண்ணுங்கடா, நான் ஜாலியாக இருக்கேன்டா, நான் வேணா பண்ணுங்கடா. நான் இதை சொல்லணும்னு நினச்சேன், இந்த ப்ராபபிலிட்டி விஷயம் நான் சயின்டிஃபிக்கலாக புளுத்தணும்னு நினச்சேன், புளுத்திட்டேன், அவ்வளோதான். ஸோ எஸ் கைஸ், ரொம்ப சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. நான் இந்த வீடியோ ஃபைனலுக்கு முன்னாள் நாள் போடுவேன். ஸோ இப்போ நான் என்னுடைய ப்ரெடிக்ஷன்ஸை கொடுக்க போகிறேன். எப்படியும் நல்லா நடக்காது, இந்தியா வேர்ல்டு கப் ஜெயிக்கும்னு சொன்னேன், நடக்கலை. சுபம் துபே நல்லா ஆடுறான்னு சொன்னேன், ஆடலை. இப்போது ஃபைனல் யார் ஜெயிக்க போகிறா அப்படின்றத இப்போ நான் ப்ரெடிக்ட் பண்ணேன். RR vs SRH இப்போ சென்னையில் நடக்க போகுது. அதில் ஜெயிக்கிறவன் ஃபைனல் போவான். ஃபைனலில் KKR ஆல்ரெடி ரெடியாக இருக்கான். RR vs SRHல யார் ஜெயிப்பா? எனக்கு என்னமோ SRH ஜெயிச்சிருவாங்கன்னு தோணுது. ஒன்று பிகாஸ் ஆஃப் கமின்ஸ் இஸ் கேப்டன்சி, ரெண்டாவது அவன் இதில் பவர் ஹிட்டர்ஸ், அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், கிளாசன் மெயினாக சேப்பாக்கில் இதில் ஒருத்தருக்கு சிக்கிச்சுன்னா கூட டேஞ்சர். இந்த பக்கம் ராஜஸ்தானில் பவர் ஹிட்டர்னு பெருசாக இல்லை. SSV ஜெய்ஸ்வால் அடிப்பான், பட் அந்த அளவுக்கு பெரிய பவர் ஹிட்டர் கிடையாது. லைக் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், கிளாசன் அளவுக்கு கிடையாது. நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க, பட் ஆனாலும் என்னுடைய கட் ஃபீலிங் SRH ஜெயிச்சிருவாங்கன்னு தோணுது. ஸோ SRH vs KKR ஃபைனலாக வரும்ன்றது என்னுடைய ப்ரெடிக்ஷன். இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ப்ரெடிக்ஷன் கரெக்டாக தப்பான்னு. எனக்கு தெரியாதுப்பா, எப்பா நான் ஒன்றும் படித்தவன் கிடையாது, எனக்கு தெரிஞ்சதை தான் நான் சொல்கிறேன். SRH vs KKR இல்லாட்டி RR vs KKR தான் ஃபைனலாக வரும். எனக்கு KKR ஜெயிச்சிருவாங்கன்றது ஒரு கட் ஃபீலிங். ஏன்னா சேப்பாக்கில் சுனில் நரேனும் வருண் சக்கரவர்த்தியும் பவுலிங் போட்டால் இட்ஸ் கோனா பி வெரி டஃப். கிவன் த கண்டிஷன்ஸ் வுட் சூட் தம். ஏன்னா இல்லாட்டி ஃப்ளாட் விக்கெட்டை கொடுத்ததுன்னா கம்பெனி பொறுப்பு இல்லை. சேப்பாக் பிச் மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு KKR will easily win. ஏன்னா அவங்க ஸ்பின்னர்ஸ்லேயும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, நரேனு, சக்கரவர்த்தி நல்லா போடுறவங்க. அண்ட் பேட்டிங்லேயும் ஸ்பின் பவுலர்ஸ் நல்லா ஆடுறவங்களும் இருக்காங்க. 3 பிளேயர் இருக்காங்க, ஸ்ரேயஸ் ஐயர், நிதிஷ் ராணா, ரிங்கு சிங். 3 பேருமே நல்லா ஸ்பின் ஆடுற பிளேயர்ஸ். அதுவும் இல்லாமல் KKRக்கு பெரிய பேட்டிங் லைனப் இருக்கு. குர்பாஸ், சுனில் நரேன், ஸ்ரேயஸ் ஐயர், வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ஆண்ட்ரே ரசல், ரமன்தீப் சிங், ஸ்டார்க்கு கூட கேன் ஸ்விங் இஸ் பேட், ஒரு 5-6 ரன் எடுப்பான். அது போக இம்பாக்ட் சப்ல நிதிஷ் ராணாவும் கூட்டு வரலாம். ஸோ ஐ திங்க் தே ஆர் கவர்ட். KKR பவுலிங் இப்போ வரைக்கும் 2 டொமஸ்டிக் பவுலரும் நல்லா போட்டுட்டு இருக்காங்க. ஸ்டார்க்கு வேற ஃபைனல் போது எப்படி போடுவான்னு தெரியாது. ஸோ எனக்கு நம்ம KKR ஜெயிச்சிருவாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான ஃபேக்டர், there is level 100 வியூவிங் ஸ்ட்ரீக் கூட இருக்கும் கம்பீர் உள்ள இருக்காரு. ஸோ எஸ், அதுதான் KKR will lift IPL 2024 என்னுடைய ப்ரெடிக்ஷன். சரி, ஓகே கைஸ், ஒரு சின்ன குட்டி வீடியோ தான். நான் சந்தோஷமாக இருக்கேன்ற பதிவை சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். உங்களுக்கு எப்படி கஷ்டமாக இருக்கும், நிறையா CSK நல்லா ஜாலியாக இருந்தீங்கடா. நான் போடும்போது CSK அப்படியே பறக்குறாங்க. இப்போ எப்படி இருக்கு, சந்தோஷமாக இருக்கா? என்ன தம்பி, என்ன ஆச்சு? How the turn tables. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் சந்திப்போம். ஜெயிச்சா சந்திப்போம், தோத்தா சந்திப்போம். சந்திப்போமான்னு தெரியல. சந்திப்போமா சந்திப்போமா, சந்தோஷமா இருக்கு.